வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜலபுலச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரசலிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனிமோர் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. தமிழன்னா என்னாலும் சொன்னாலே திமுறேறும். ஒரு வீடியோ பார்த்தேன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்தியனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம தேச கொடி பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நானும் அதை தான் சொல்ல வரேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் வேறு யாருக்காகவும் லைக் பண்ண வேண்டாம், தமிழுக்காக நமக்காக ரசலிங் ஃபேன்ஸுக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் வந்து சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியில் என்ன டெவலப் பண்ணி காட்டுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு. சவுதி அரேபியாவில் வேறு ஷோ நடக்க போகுது. எப்போவுமே சவுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விபூதி அடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டில் சண்டை போடுறாரா இல்லையோ, கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டார். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ வேறு சோலோ சிக்கா வேறு ரோமனுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் எவராக டபிள்யூ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் சோலோ சிக்காவா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்குள்ள ஒரு மேட்சை வைக்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்ல. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸுக்கு பதவிக்கு மேலே தான் இப்போ சோலோ சிக்கா ஆசைப்படுறாரு. ட்ரைபிள் சீஃப் அதுவும் ஃபேஸ்டராக வந்து அவருக்கு சப்போர்ட்டிங்காக ஜெமியூ சுஜேவ்ஸ்லாம் வந்து மேட்ச் நடந்தால் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும்ல, மாஸாக இருக்கும்ல, கிளாஸாக இருக்கும்ல. அது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் டபிள்யூபியில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலையாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சிம்பிளி டைம் இஸ் கோல்டு, அதாவது நேரம் தங்கத்தை போன்றது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நேரத்தை டபிள்யூபிள்யூ வந்து ஒழுங்காக பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டபிள்யூபிள்யூ இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் ஆல்ரெடி டபிள்யூபியில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு சொன்ன விஷயம் தான், ட்ரூ மேக்கின்டையருடைய கான்ட்ராக்டை டபிள்யூபிள்யூ பாதுகாப்பாக பார்க்கறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. மேபி கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் அவர் சாம்பியனாக கூட ஆகலாம். கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ட்ரூ மேக்கின்டையர் தானப்பா பேஸ்ட் அம்பாசிடர் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூபிள்யூ. அதை நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆகணுமே. இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் ஜே ஊசோவுக்கும் மேட்ச் நடத்திருக்கானுங்க. மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காருங்க. இப்படி அதாவது இவர் கிக்கு போடுறாரு, கீழே உழாத மாதிரி இப்படி நவுளுறாரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது, வேறு லெவலில் பண்ணானுங்க. பட் ஆனால் நம்ம சோலோ சிக்காவா மெயின் ஷோவில் வந்து இவ்வளோ கெத்தாக கழிட்டு அந்த ஆர்எஃப்பில் அந்த ஆடியன்ஸ் இருக்கிற ஷோவில் வெத்து மாதிரி காட்டுறது எந்த வகையில் நியாயம் தெரில. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு புலி, நேரில் பார்க்கறதுக்கு எலின்னு, அந்த மாதிரி சோலோ சிக்காவை ஆஃப் ஸ்க்ரீனில் பயங்கரமாகவும் ஆன் ஸ்க்ரீனில் டம்மியாகவும் காட்டுறாங்க. அது ஏன் தான் தெரில. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரும் நேருக்கு நேர் சந்திச்சிருக்கிறாங்க. அண்டர்டேக்கர் நேருக்கு செஞ்சுக்கிறாங்களா? ஆமாப்பா, நம்ம டேமியன் ப்ரீஸ்டும் அண்டர்டேக்கரும் நேருக்கு நேரம் சந்திச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி ரஸ்லிங் ஃபேன்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து டேமியன் ப்ரீஸை பார்த்து பா அண்டர்டேக்கர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் அண்டர்டேக்கர்னு சொல்லிட்டு டேமியன் ப்ரீஸை சொல்கிறேன். எனக்கு டேமியன் ப்ரீஸை பார்க்கும்போது அண்டர்டேக்கர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் இப்போது மீட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா ரசல்மேனியா டைமில் தான். அண்டர்டேக்கர் வந்தார்ல, இவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார்ல, அண்டர்டேக்கர் ஆசீர்வாதம் வாங்கணும்ல, அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்டர்டேக்கரை பார்த்து ஒரு முறை முடிச்சிருக்கிறாரு. மேபி இருக்குமோ, இருக்காது. ஏன்னா அண்டர்டேக்கர்லாம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலேயும் டேமியன் பீஸ் கூடலாம் வாய்ப்பே இல்லை. நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். டேமியன் பீஸ் த ஓல்டஸ்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்காரு. ஏன்னா டபிள்யூபிள்யூவில் 40 வயசுக்கு அப்புறமா ஒரு சாம்பியன்ஷிப் கிடைக்கிறது அதிசயம் தான். அது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம டேமியன் பீஸுக்கு கிடச்சிருக்குது. டேமியன் பீஸ் இது உங்களுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வின்ஸ் மெக்மன்லாம் இருந்தால் கொடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்த ராலை லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டாங்கன்னு சொன்னோம்ல. நிறைய பேர் வந்து அது ஃப்ளூக்கில் கூட இருந்திருக்கும் ப்ரோ, நீங்கள் ஏன் இருக்குது அங்குல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஃப்ளூக்குனா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன்லேயும் அதே விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, மல்கா பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம், உண்மையிலேயே பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் லைட் ஆஃப் பண்ணுறது, ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கிறது, ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூச்சல் குரல் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வந்துருக்குது. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னா ஒருத்தர் வந்து என்ன மறந்துட்டியான்னு கேட்போம். அப்போ எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்தை தான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டியா அப்படின்னு கேட்போம். அதாவது ஒரு 3-4 பேர் சேர்ந்துருப்பாங்களே, அவங்கள தான் மறந்துட்டீங்களா எங்களை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆகும்போது
தனியாளாக வரமாட்டார். கண்டிப்பாக ஒரு பெரிய பட்டாளத்தோடு தான் வரப்போகிறாரு. எப்படி ஒயிட் ஃபேமிலி ஒரு கூட்டமாக வந்ததோ அதே மாதிரி அங்கர் ஹவுடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது இதன் மூலிமா நல்லா தெரியுது. அங்கர் ஹவுடியோட ஹிண்ட்டை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எக்ஸைட்மெண்ட்லேயே நாங்கள் இருக்கிறோம். எப்போயா கூட்டிகிட்டு வருவீங்க? பிரே ஒயிட் இல்லாட்டாலாம் ஒரு இடத்த தம்பியாச்சும் நடக்கப்பட்டுமே. ஸோ அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள். டேமியன் பீஸ் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு முன்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணோன்னு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சந்தோஷத்தை பாருங்களேன். உண்மையிலேயே ஜட்ஜ்மெண்ட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஸ்பிரிட்டாக ஒரு ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா காட்டுறது உண்மையிலேயே நல்லா இருக்குது. டேமியன் பீஸ் நான் சொன்ன மாதிரி தான் 42 வயசுக்கு மேலே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் WWE வின் பண்ணுறதே பெரிய விஷயம். அதையும் டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா முதுமையை மறைத்து சாம்பியன் ஆகியிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு டேமியன் பீஸுக்கு இத்தனை வயசாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு எங்கே தான் இருக்கிறாரு. டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு சாம்பியன் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டையே பெருமைப்படுத்திருக்காரு. ஏன்னா ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமை பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பேசுவோம். அது கண்டிப்பாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேயாக இருக்கட்டும், பிளட் லைனாக இருக்கட்டும், டேமேஜ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாம்பியனாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க டீமில் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருந்தாங்க, வேர்ல்டு உமன் சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாகவே ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டோட ஆட்டம் தான் WWEல இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் அப்டேட்டை பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரான் கில்லரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்ருத்து ஸோ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய பிரதரான அதாவது கசினான ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குதான். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரா, நான் வந்து ரசல்மேனியாவில் கண்டிப்பாக டாக்டிங் டீட்டில் வின் பண்ணி உனக்கு அவன் கையில் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ அதை ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரான் கில்லர் வந்து சொல்லியிருக்காரு. ஐயோ பாவம்பா. ஆட்ருத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். அதை WWE அப்படின்னு தெரியல, இந்த வெளி இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனித தன்மமான ஒரு விஷயமா பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பாருங்களேன், இந்த சாம்பியன்ஷிப் அவர்கிட்ட கொடுத்து சோஷியல் மீடியாவில் நினச்சிருந்தாருன்னா பெரிய விஷயமா டமார் அடித்து சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லாமல் சிம்பிளாக இருந்திருக்காரு. இதை கூட ஒரு ஃபோட்டோ மூலியமாக தான் தெரிவிச்சிருக்கிறாரு, என் கசினுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்ருத்தை எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறமா சிங்காரா அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரை தெரியாமல் இருக்குமாப்பா? ஆமாம், அவர் என்னாச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா NJPWவில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க WWEக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கூப்பிட்டா வரமாட்டோமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலேருந்து நல்லாவே தெரியுது ட்ரிபிள் ஹைஜுக்கு சிங்காரா மேலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவரை கூப்பிடணும் அப்படிங்கிற ஐடியா கூட இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் ஆனால் சிங்காரா அப்படிங்கிற கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆழமான ஒரு இடத்துல இருக்கிற கேரக்டர் தான்ப்பா. என்ன WWEல ஒருக்கா கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதில்லை, NXT சைடு வின் பண்ண வச்சுருக்கிறாங்க. அது எதுக்கு மெயின் ட்ரஸ்டர் தூக்கி NXTயில் போட்டு NXT சாம்பியன் ஆக்குனதுலாம் பெரிய விஷயமா? ஒரு மெயின் டைட்டில் எதுவுமே கொடுக்கலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரசனிங் செய்திகளோட தான் அடுத்து நடந்த ரசனிங் செய்தியில்